வணக்கம். ஒரு வழியாக மனோஜுக்கு கல்யாணம் ஆயிடுது கனகா கூட. கனகாவுக்கு ரொம்ப சந்தோஷம். கனகா அம்மாவுக்கு கேட்கவே வேண்டாம், அவ்வளோ சந்தோஷப்பட்டு அவங்க அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் ஃபாரினில் இருக்கீங்க, ஆனால் அவங்க பொண்ணுக்கு சிறப்பாக கல்யாணம் ஆயிடுச்சுங்க. ஊரறிய நம்ம ரிசப்ஷன் வைக்கிறது பெருசாக வைக்கணுங்க. இப்போ நான் சிம்பிளாக என்னால் முடிஞ்சதை பண்ணிட்டேங்க அப்படிங்கும்போது, சரிம்மா வந்துடுவேன், வந்தோன்னா வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜ் சரிங்க நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்க. எங்கேம்மாப்பா கிளம்புறீங்க? நான் தான் சொன்னேன்ல கல்யாணம் முடிஞ்ச பிறகு கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது, இல்லை எங்கள் அம்மாவும் கோயிலுக்கு தான் போயிருக்காங்க, சிட்டிக்குள்ளே எந்த கோயிலுக்கு போயிருக்காங்கன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. உடனே ஜோசியரை, நீங்கள் இந்த அவுட்டரில் ஏதாவது கோயில் நல்ல கோயில் இருந்தால் சொல்லுங்கள், அங்கே பொண்ணு மாப்பிள்ளையும் கூப்பிட்டு போய்ட்டு வந்துடலாம். எனக்கு இந்த கோயில் தான் அந்த கோயில் தான் அப்படின்னு எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் மனோஜ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த நிமிஷம் நீங்கள் கோடீஸ்வரன், நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் கட்டம் உங்களுக்கு ஒன்றும் ஆகாதுதான் சொல்லுது அப்படிங்கும்போது, அப்படியா சொல்கிறீங்க? சரி அப்போ நம்ம சிட்டியை தாண்டி அவுட்டருக்கே போகலாம், அங்கே ஏதாவது கோயில் நல்ல கோயில் சொல்லுங்கள். இன்னொரு கோயிலை சொல்லிடுறாரு, இந்த கோயிலுக்கு போவோம் இப்போ அப்படின்னு சொல்லிட்டு. இவர் சொல்கிறார், மொட்டை சந்தோஷம் சொல்கிறார், நான் கிளம்புறேன், நான் பர்னிச்சர் கடைக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நீனும் வர அப்படிங்கிறாங்க. ஜீவா சொல்கிறாங்க, சார் நான் எதுக்கு சார் அங்கே, எனக்கெலாம் அங்கே தூரமாக வருது, எனக்கு சரி வரல, நான் கடைக்கு போகிறேன் அப்படிங்கிறாங்க. சரி நீ கடைக்கு போ, மொட்டை சந்தோஷ் மாப்பிள்ளை தோல் நீ வந்தாகணும் அப்படிங்கும்போது, அதான் ஜோசியக்காரர் இருக்கார், நான் எதுக்கு அப்படிங்கிறாங்க. வாயா நீ வேறு அப்படிங்கிறாங்க. அந்த ஆளை எல்லோரும் கோயிலுக்கு போகிறாங்க. அங்கே போய் இறங்கணுன்னா, மாப்பிள்ளை கனகாவை கூப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. கனகா அப்படிங்கிறாங்க. ஏப்பா மனோஜே அப்படிங்கிறாங்க. உடனே யோ சந்தோஷ் நீ கூப்பிட்டு வா உள்ள, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ மொட்டை சந்தோஷம் சார், ஆமாம் இதுக்கும் நான் தான் அவங்களுக்கு எழுபடியா, சரி நான் கூப்பிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. இங்கே மனோஜ் கோயிலுக்குள்ளே போகிறாரு, ஜோசியக்காரும் உள்ளே போகிறாங்க. அதே கோயிலில் தான் விஜயாவும் பார்வதியும் சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. பார்வதிகிட்ட விஜயா சொல்லிகிட்டு இருக்காங்க, நான் இவ்வளோ தூரத்தில் வந்திருக்கேன், கண்டிப்பாக பாரு மனோஜுக்கு நல்லது நடக்கும், அவனுக்கு கல்யாணம் ஆக போகுது, அதுக்கு பிறந்த ரோஹிணிக்கு 5 லட்சத்தையும் மனோஜ் ரெடி பண்ணிடுவான் அப்படிங்கிறாங்க. ஓ 2 கோரிக்கையும் சேர்த்து சாமிகிட்ட சொல்ல வந்திருக்கியா, சரி சொல்லு அப்படிங்கிற பிறகு சாமிகிட்ட பூஜை பண்ணி தேங்காய் பழம்லாம் உடைக்க வைக்க எதுக்கு செய்தோம் நினைக்க, எல்லாம் சரியாதுக்கு தான், நான் தான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. சரி நல்லா நடந்தால் சரி தான், இந்த ரோஹிணிக்கு கேட்குறத கொடுத்தா அவள் பாட்டில் அவனுக்கும் மனோஜுக்கும் சம்மந்தம்னு கொடுக்க போகிறான், அதை லேட் பண்ணாத அப்படின்னுட்டுருக்காங்க. சரி அப்படின்ட்டு இருக்கும்போது, இங்கே மனோஜ் கோயிலை சுற்றி உற்பிரகாரம் பூராம் சுற்றி கும்பிட்டுட்டு இருக்காரு. இங்கே ரொம்ப சந்தோஷப்படுதாங்க கனகா அம்மா. கனகா ரொம்பவே அடம் முடிக்கிறாங்க, நான் உள்ளே வர மாட்டேன், வைக்க மாட்டேன், மனோஜ் கூப்பிட்டா தான் நான் உள்ளே வருவேன், கோயில் சுற்றுவேன் அப்படிங்கிறாங்க. உடனே யோ பப்ரபா அப்படிங்கிறாங்க. பொண்ணு யோ என்ன பப்ரபாங்க அப்படிங்கிறாங்க. உன் பேர் அதுதானே அப்படிங்கிறாங்க. அதான் நான் கோடீஸ்வரன் ஆகிட்டேனே, இன்னும் மனோஜ் தான் அப்படிங்கிறாங்க. உடனே சரியா உங்கள் பஞ்சாதி கோயிலுக்கு நீங்கள் கூட தான் வருவேன்னு சொல்கிறாங்க அப்படிங்க. ஐயோ கூப்பிட்டு வாயா நீ வேறு அப்படிங்கிறாங்க. இல்லை நீ தான் கூப்பிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. உடனே அப்புறமா மனோஜ் திரும்பி கனகா நான் ஹஸ்பண்ட் தானே, சொன்னால் கேட்பல அப்படிங்கும்போது, ஆமாம் ஹஸ்பண்ட், நீ சொன்னால் நான் கேட்பேன் ஹஸ்பண்ட், நான் வரேன் ஹஸ்பண்ட், நம்ம இங்கே சாமி கும்பிட்டுட்டு நம்ம நேராக பர்னிச்சர் கடைக்கு தானே போகிறோம், அங்கே போய் நம்ம ஃப்ரிட்ஜ் பார்க்கலாம்ல, ஃப்ரிட்ஜ் திறந்து பார்க்கலாம்ல அப்படிங்கிறாங்க. பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அதனால் மனமனன்னு மனோஜ் பின்னாடி வந்துருந்தாங்க. இவ்வளோ நேரம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், நடக்கவே இல்லை, பாருங்க உங்கள் பொண்ணு அப்படிங்கிறாங்க. உடனே இதான் புருஷ பொண்டாட்டிங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிரிக்கிறாங்க. உடனே ஜோசியக்காரர் சொல்லிட்டாரு, மொட்டை சந்தோஷ் அவருக்கு நேரம் நல்லாவே கூடியிருக்கு, அதனால் இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மனோஜில் தான் எல்லோரும் கேட்குற மாதிரி இருக்கும், மனோஜுக்கு எதுவுமே ஆகாது வாங்க அப்படிங்கிறாங்க. முத்துக்கு மட்டும் தெரிஞ்சால் என்ன ஆகுதுன்னு தெரியல, பட் என்ன இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கிடுங்க, நான் நாளையிலேருந்து ஒரு வாரத்துக்கு இந்த சிட்டியிலே இருக்க மாட்டேன், எங்கேயாவது ஊரை பார்த்து போயிடுவேன், மனோஜுக்கு வேலை தெரிஞ்ச பிறகு எனக்கும் இந்த கர்நாடகத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு தான் வருவேன் அப்படிங்கிறாங்க. முத்துன்னு அவ்வளோ பெரிய ஆளா அப்படிங்கிறாங்க. டார் ஆக்கிடுவான், முத்து பார்க்க டிரைவர் தான், ஆனால் அவன்கிட்டலாம் சமாளிக்கவே முடியாது, ஏற்கனவே ஒரு வாட்டி நீ பலார்னு கொடுத்துவிட்டான் ஒரு கதையில், இப்போ அவன்கிட்ட பலார் வாங்கிறதுக்கு என்கிட்ட தெம்பும் இல்லை ஒன்றும் இல்லை, அதுக்காக மனோஜுக்காக நான் பலார் வாங்கணும் என்ன இருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது, நீங்கள் ஒரு ஃப்ரெண்டு இல்லையா அப்படிங்கிறாங்க. நான் ஃப்ரெண்டு தான், அதுக்காக அவர்களெலாம் போஸ் ஆக முடியாது அப்படின்ட்டு இருக்கும்போது, மனோஜ் உள்ளே வா முதல்ல அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இங்கே விஜயா
பார்வதி, அங்கே பூசாரி ஏகப்பட்ட பூஜை பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கும்போது, விஜயா இது ரொம்ப ஃபேமஸான கோயில், ஏகப்பட்ட பேர் அவங்க கோரிக்கைக்காக சாமி கும்பிட வந்திருக்காங்க, லேட்டாக தான் செய்யும் இரு அப்படின்னு விட்டுருக்காங்க. சரி சரி கொஞ்சம் நேரம் நம்ம உள்பிரகாரத்தை சுற்றி வருவோம் அப்படின்னு உள்பிரகாரத்தை சுற்ற போகிறாங்க. அங்கே தற்செயலாக மனோஜை பார்த்தாங்க. டேய் மனோஜ் அப்படிங்கிறாங்க. அம்மா அப்படிங்கிறாங்க. ஆஹா அம்மா வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கனகா விட்டுட்டு நைஸு அம்மா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் வந்துடுறாங்க. இங்கே என்ன கனகா ஒத்தியில் நிற்கா அப்படின்னு சொல்லி கனகா அம்மா தேவிகா, உன் ஹஸ்பண்ட் எங்கே அப்படிங்கும்போது, என் ஹஸ்பண்டா இங்கே பார்த்தா திடீர்னு ஓடினார் என்னன்னு தெரில, நீ போய் பாருமா, என்னை விட்டுட்டு பர்னிச்சர் கடைக்கு போயிட்டாரா, ஃப்ரிட்ஜ் பார்க்க போயிட்டாரா அப்படின்டே. அப்படிலாம் இல்லைடா, உன்னை விட்டுட்டு மாப்பிள்ளை எங்கேயுமே போக மாட்டார், அவர் உன் ஹஸ்பண்டில் அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் மனோஜ் என் ஹஸ்பண்டு, அவர் என்னை விட்டுட்டு போக மாட்டார், நான் கோயிலுக்குள்ளே வரமாட்டேன்னு சொன்னேன், ஆனால் அவர் சொன்னோன்னு தானே உள்ளே வந்தேன் அப்படிங்கிறாங்க. சரி சரி அப்படிங்கிறாங்க. இங்கே பார்க்குறாங்க மனோஜ் ஒரு பொம்பளை நின்று பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே இது யாராக இருக்கும், நம்ம மாப்பிள்ளை பேசிகிட்டு இருக்காங்க, ஒரு வேளை கடையில் வேலை பார்க்குறவங்களோட அம்மாவோ இல்லை கடையை வந்து தூத்து பருக்கிறவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பார்க்க அப்படி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு, மாப்பிள்ளை அப்படிங்கிறாங்க. ஆஹா வாசம்மா மாட்டிக்கணும் போறியே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. இங்கே தேவிகா கூப்பிட்டுட்டே இருக்காங்க. தேவிகா பார்த்துட்டு இல்லை அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளை உங்களை தான் மாப்பிள்ளை, என் பொண்ணு தேடுறா, இப்போ பாருங்கள் உங்கள் பொஞ்சாதி காங்களா, என் வீட்டுக்கார காங்களான்னு தேடிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து ஜோசியக்காரர் அப்படிங்கிறாரு, எனக்கு ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க. உங்களை தான் கூப்பிட்றாங்க உங்கள் மாமியார், போங்க அப்படிங்க. ஏன் மாமியார் அப்படி? ஆமாம் அவங்க உங்கள் மாமியார் தானே, நீங்கள் தானே அவங்க மகளை கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் தானே என் ஃப்ரெண்டு, உங்கள் கல்யாணத்தை நான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், அப்போ நீ கல்யாணத்துக்கு வரேன்னு சொன்னேன், இவருக்கு கல்யாணத்துக்கு தானே? டேய் இவரை பார்க்க ரொம்ப வயசானவர் மாதிரி இருக்காருடா, இது எதுவும் உன் ஃப்ரெண்டாக இருக்க வாய்ப்பு இல்லையே அப்படிங்கிறேம்மா. ஃப்ரெண்டு தான்ம்மா, அவர் கொஞ்சம் வயசுக்கு மூத்தவர் அப்படிங்கிறது தானே, இவ்வளோ வயசில் பொண்ணு தரது பெரிய விஷயந்தான், இவருக்கு எப்போ கல்யாணம் நடந்துச்சு, உனக்கே இப்போ பொண்ணு கிடைக்க மாட்டேங்க வைக்க மாட்டேங்குன்னுக்கிட்டு இருக்காங்க. உடனே ஜோசியக்கார் சொல்கிறாங்க, இது யார் மனோஜ் அப்படின்னு கேட்குறாங்க. இது எங்கள் அம்மா. உங்கள் அம்மாவா? ஆமாம் எங்கள் அம்மா தான், நீங்கள் அதை எப்படியாவது இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இப்படி மண்டே ஆட்டுறாரு. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு தேவிகாட்ட போய் போங்க அப்படிங்கிறாங்க. என்னது புரியலை அப்படிங்கிறாங்க. புரியலையா? அவங்க தான் மனோஜோட அம்மாவா? ஏங்க எவ்வளோ பேருங்க அவங்க இருப்பாங்க, எங்கே பார்த்தாலும் அவங்க குடும்பத்துக்காரங்களே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அதாங்க என்னையும் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டாரு, நீங்கள் வாங்க அப்படிங்கிறாங்க. சரி நான் காருக்கு போகிறேன், கனகா இங்கே தான் போனான் அப்படிங்கிறாங்க. சரிங்க நைஸாக பார்த்து கூப்பிடுங்க அப்படின்னா கனகாவை தேடி அலையுதாங்க இவங்க தேவிகா. இங்கே தேவிகா மனோஜ் என் ஹஸ்பண்ட்னு சொல்லி அவங்க பூரா கோயில் பூரா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே மனோஜுக்கு அங்கே சவுண்டு கேட்க, ஆகா கரெக்டாக வந்து கோர்த்து விட்ருவாளே அப்படின்ட்டு இருக்கும்போது விஜயா சொல்கிறாங்க மனோஜ், டேய் மனோஜ் நீ கரெக்டாக இந்த கோயிலுக்கு வந்துட்டடா, இனிமேல் தான் பூஜை, உன் கல்யாணத்துக்கு நீனே பூஜை பண்ணால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். சரி நம்ம அவனுக்காக நம்ம பண்ணுவோன்னு நினச்சேன், ஆனால் நீ சரியான ஆள்டா, கரெக்டாக வந்துட்டடா, வாடா பூஜைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பூஜைக்கு கூப்பிடுதாங்க. இல்லைம்மா எனக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டு, அதான் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டடா, பொண்ணு மாப்பிள்ளை அவங்க கோயிலுக்கு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு போக போகிறாங்க, நீங்கள் என்ன பண்ண போகிற வா அப்படின்னு சொல்லி பூஜையை கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லி கூப்பிட்டு போய் வரிசையில் விட்டுருந்தாங்க. அங்கே பூஜை நடந்துக்கிட்டே இருக்குது. இங்கே கனகா அங்கங்கே சுற்றிட்டு மனோஜை பார்த்தாங்க. மனோஜ் மை ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி ஓடி வந்து மனோஜிட்டு போய் நின்றுதாங்க. யார்ரா இது மனோஜ், இது யார்ரா இது அப்படிங்க. ஒன்றும் எனக்கு தெரிலம்மா, யாருன்னே தெரில அப்படிங்கிறாங்க. இதுதான் மனோஜ் கல்யாணம் பண்ண தாலி தான் இது அப்படிங்கிறாங்க. எல்லோரும் பார்க்குறாங்க. உடனே விஜயா இந்த பொண்ணு என்ன சொல்லுது, மனோஜ் இது என்ன அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு இருக்கும்போது கரெக்டாக தேவிகா வந்துடுறாங்க. இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது அப்படிங்கும்போது கனகா அங்கே வா அப்படிங்கிறாங்க. ஏம்மா உங்கள் பொண்ணுக்கும் அந்த அவருக்கு தானே கல்யாணம் ஆச்சு, ஏன் என்னை வந்து ஹஸ்பண்ட்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது, சம்மந்தி உண்மையை தான் சொல்லிகிட்ருக்கா, என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைனாலும் கரெக்டாக அவள் ஹஸ்பண்ட் யாருன்னு அவளுக்கு தெரியும், மனோஜ் தான் வந்து இந்த கனகாவோட ஹஸ்பண்ட் அப்படின்னு. இதை கேட்டோன்னே விஜயாவுக்கு ஒன்றும் ஓடல. டேய் மனோஜ் இவங்க என்னடா சொல்கிறாங்க அப்படின்னோடனே மனோஜ் முழிக்கிறார். ஏம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம எதனாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்னு. டேய் இவ்வளோ பேர் பார்த்துட்ருக்காங்க, வீட்டில் போய் பேசுவியா, உனக்கு கல்யாணம் ஆகணும், நீ பெரிய இடத்துல கல்யாணம் சம்மந்தம் பண்ணணும், வைக்கணும் தானடா இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கும்போது தேவிகா சொல்லிட்டாங்க, நாங்கள் ஒன்றும் குறைஞ்சவங்க கிடையாது, எங்களுக்கும் கோடிக்கணக்கில் இருக்குது, எங்கள் சொத்துக்கு எல்லாமே அதிபதி என் மகள் தான், என் மகளை யார் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களோ அவங்க தான் கோடீஸ்வரங்க. இதைத்தான் உங்கள் பையன்கிட்ட சொன்னேன். ஃபர்னிச்சர் கடையில் போய் அவர் வந்து பணம் கிடைக்கும் நான் சொத்து கிடைக்கணும்னா அவர் கல்யாணம் முடிக்கணும்னு முடிச்சிட்டாரு, இப்போ கல்யாணம் முடிச்சு தான் நாங்கள் கோயிலுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க.
இதை கேட்ட விஜய், டேய் அவங்க என்னடா சொல்கிறாங்க, அவங்க சொல்லுறது நெசமா அப்படியும் எதனாலும் வீட்டில் பேசிக்கலாம் அப்படின்னு. சரி நிப்பாட்டுறா, அவங்க சொல்லுறது நெசமும் இல்லையா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அப்படிமாங்கிறாங்க. உடனே விஜயா, அவங்க பொண்ணு மனோஜ் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ பேருக்கு மத்தியில் வந்து அவங்க சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக கல்யாணம் ஆனால் தான் சொல்லுவாங்க. இல்லைன்னா எப்படி ஒரு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டுன்னு சொல்லுவாங்க. மனோஜ் தான் வந்துட்டு இல்லை அதில் பொருளாதாரம் சொல்கிறான். டேய் மனோஜ், உண்மை சொல்லு அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாங்க. அது வந்து உள்ளதை சொல்லு அப்படிங்க. ஆமாம்மா, பணத்துக்காகவும் நகைக்காகவும் ரோகிணி கொடுக்க வேண்டிய பணத்துக்காகவும் நான் வந்து கல்யாணம் முடிச்சிட்டோமா அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா சொல்கிற, என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. அந்த ஆளை போச்சு கொஞ்சம் தேங்காய் வச்சு மனோஜ் மண்டையில் பலார்னு போடுதாங்க. இங்கே குழு 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 குழுன்னு தக்காளி சட்னி ஊற்றுது. எம்மா அப்படிங்கிறாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே உடனே இருக்கு ஆஸ்பத்திரி கூட்டி போங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஆளை ஆஸ்பத்திரி கூட்டி போகிறாங்க. விஜயா ரொம்ப கோபத்தில் வீட்டை பார்த்து வந்து உட்காந்துருக்காங்க. உடனே அண்ணாமலை கேட்குறாங்க, என்ன விஜயா கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டியா என்ன அப்படிங்கிறாங்க. அது என்கிட்ட எதுவுமே கேட்காதுங்க அப்படிங்கிறாங்க. என்ன கோயிலுக்கு போய்ட்டு வந்தேன்னு கேட்ட மாதிரி எதுவுமே கேட்காதுங்க. டே முத்து, ஃபங்க்ஷனுக்குலாம் போய்ட்டு வந்துட்டீங்களா அப்படிங்க. ஆமாப்பா, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம், அங்கே லேட்டாகுது, நாங்கள் அப்படி வந்துட்டோம். எங்களுக்கு வர வேண்டிய பணத்தை செல்லில் போட்டு விட்டாங்க. அதுபோக ரவியும் சுருதிக்கும் அங்கே தான் வேலை, அவங்களுக்கும் பணம் போட்டு விட்டாங்க அப்படிங்க. சரி ரைட்டு, சந்தோஷம். உங்கள் அம்மா எங்கேயோ கோயிலுக்கு போனான்னா அவனுக்கு கல்யாணத்துக்கு வேண்டதுக்கு இப்போ வந்து கேட்டால் ரொம்ப டென்ஷனில் வந்திருக்கா அப்படிங்கும்போது, தெரிலப்பா, நான் ஒரு இடத்துக்கு போனேன்ப்பா, மனோஜும் கல்யாணம் ஃப்ரெண்டுக்குன்ட்டு போனான், மொட்டை சந்தோஷம் கல்யாணம் பண்ணிட்டு போனான், அவனும் ஃப்ரெண்டுங்க என்னன்னே தெரிலப்பா, கொஞ்சம் குழப்பமாக இருக்குது. ஆனால் வரும்போது தான்ப்பா யோசிக்கிறேன், மனோஜுக்காரங்க நின்றுச்சுப்பா அப்படிங்கும்போது விஜயா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் அப்போ மனோஜ் எக்கேடும் கெட்டு போனாங்க போதும்னு விட்டுட்டு வந்துட்டு அப்படி தானே அப்படிங்கிறாங்க. என்னது விட்டுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. வேறு என்ன, ஒரு இடத்துக்காக பிள்ளைய கல்யாணம் பண்ணக்கூடாது நான் சொன்னேன்னா சொல்லலையா அப்படிங்கிறாங்க. என்னது அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி மனோஜ் வரும்போது என்ன சொன்னேன், அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணக்கூடாது நான் சொன்னோம்ல, இப்போ அதே பிள்ளையை அவன் கல்யாணம் முடிச்சிருக்கான், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து மனோஜ் கெட்டு போனான் அப்படின்னு நீங்கள் வந்து இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது, எங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. அந்த பிள்ளையை கல்யாணம் முடிச்சிட்டான், அதே கோயிலுக்கு வந்து நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அந்த கோயிலில் உனக்கு சிறப்பாக கல்யாணம் அப்படியே அவனு இப்படி அவனை வேண்டதுக்கு போயிருக்கேன், அதே கோயிலில் வேறு பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டு வந்துருக்கான் சாமி கும்பிட்றதுக்கு அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை என்ன விஷயம் சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாங்க அப்படிங்கும்போது முத்து சொல்கிறார், எப்பா எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சுப்பா, அம்மா சொல்கிறது சரியாக தான்ப்பா இருக்கும், நான் இப்போ மொட்டை சந்தோஷத்துக்கு கால் பண்ணுறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை சந்தோஷத்துக்கு கால் பண்ணுறாரு. ஆஹா, முத்துலாம் கால் பண்ணுறான், நம்ம தெரிஞ்சு பொழுது அப்படின்னு சொல்லிட்டு, முத்து உங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது, உங்கள் அண்ணன் தான் வந்து கல்யாணம் முடிச்சுக்கிட்டாரு, நீ அதனால் அந்த ஜோசியக்காரன் அவனே கேட்டுக்க, நான் அவர்கிட்ட வேலை பார்க்கேன், என்னை கல்யாணத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா வந்தேன், நீ என் ஃப்ரெண்டு கல்யாணம்னு சொன்னேன், ஆனால் அது மனோஜ் கல்யாணம்னு உனக்கு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் நீ என்கிட்ட ஏதாவது கேட்டேன்னா நான் வந்து உள்ளது சொல்லிடணும்ல, இதுதான் இது, எனக்கு எதுவும் சம்மந்தம் இல்லை, இனி எதுவும் செஞ்சிடாத அப்படிங்கிறாங்க. ஐயோ அப்போ கல்யாணம் மனோஜ் தான் நடந்துச்சா, நீ அதை சொல்லிட்ட ஃபோன்லேயே அப்படிங்கிறாங்க. ஐயோ உனக்கு தெரியாமல் சும்மா தான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, முத்து எனக்கு எதுக்கும் சம்மந்தம் கிடையாதுப்பா, நீ எதுவும் பண்ணிடாதப்பா அப்படிங்கும்போது, நான் அவன் எதுவும் பண்ணல, இப்போ பார்க்குறப்பா மனோஜ் எங்கே இருக்கான் அப்படிங்குவாங்க. உடனே அவன் எங்கே இருக்கானா, உங்கள் அம்மா தான் அந்த கோயிலில் ஒரு தேங்காய் வச்சு மண்டையில் போடல, ஆள் எங்கே இருப்பான், ஆஸ்பத்திரியில் இருக்கான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து, எப்பா அவன் கரெக்டாக இருக்க வேண்டிய இடத்துல இருக்கான்பா அப்படிங்கிறாங்க. எங்கடா அப்படிங்கிறாங்க. அம்மாவுக்கு உண்மை விஷயம் தெரிஞ்ச உடனே கையில் இருக்க தேங்காய் வச்சு 2 போட்டு போட்டாங்களாம், இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கானா அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் இதை சொல்லவே இல்லை அப்படிங்கும்போது, ஆமாங்க இவனை நான் வந்து கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி ஒரு பிஸ்னஸ் வைக்கிறதுக்கு உன்ட்ட பணத்தை வாங்கி கொடுத்தா, அவன் சௌரியத்துக்கு பண்ணிகிட்ருக்கான், பணம் வந்து அவனுக்கு வேணும் தான், அது எப்படி வேணும்னு எனக்கு தெரிய வேண்டாம், எப்படி 4 இடத்துக்கு கூப்பிட்டு போவான் வருவான், என் மருமகன் நான் யார்ட்டையும் சொல்ல முடியுமா வைக்க முடியுமா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே முத்து சொல்கிறாரு, எப்பா அப்போ அந்த பிள்ளை தான் கல்யாணம் பண்ணிட்டான்னு நினைக்கேன், நாங்கள் நின்றா கல்யாணம் ஆகாதுன்னு இவன் சொல்லியிருப்பான், அதனால தான் எங்களை அனுப்பிட்டாங்க போலுக்கு அவங்க. நான் ரொம்பவே யோசித்தேன், என்ன கல்யாணம் லேட்டாக நடக்க போது என் பொண்ணை வந்து மணமடையில் கொண்டு வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது, இல்லை நலுங்கு செய்யணும் அது செய்யணுன்னாங்க. இப்போ யோசிக்கும் போது மனோஜ் தான் எங்களை பிளான் பண்ணி வெளியே அனுப்பிட்டான், ஆனால் பயங்கரமான ஆளுப்பா, தான் கல்யாணம் முடிக்க போகிற பிள்ளைக்கு முந்தின பொண்டாட்டியை பார்லர் வேலையை பண்ண வச்சு அதை கல்யாணம் முடிச்சிருக்கான், வீட்டில் உள்ள ஆட்கள் வந்தாலுமே எல்லாத்தையுமே டக்கால்ட்டி காட்டியிருக்கான், இவன் பயங்கரமான கேடிப்பா அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் அண்ணாமலை, விஜயா இவன் என்ன பண்ண போகிறா அப்படிங்கும்போது, ஏங்க அந்த பிள்ளையை கூட்டி இவன் வரக்கூடாது, அவங்களோட காலை கிடைக்கக்கூடிய சொத்து வேணால் கிடச்சி அவன் என்னென்னாலும் பண்ணிக்கிடட்டும், ஆனால் இந்த வீட்டுக்கு அவன் வரலாம் போகலாம், ஆனால் அந்த பிள்ளையை கூட்டிட்டு இங்கே வரக்கூடாது, ஏன்னா இங்கே எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் முத்து, அவங்க அம்மா சொன்னாங்கப்பா, என் பொண்ணு இப்படி இருக்குது, கல்யாணம் ஆச்சுன்னா சரியாயிருன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, நீ சரியானாச்சு நல்லது தான்,
ஆனால் மனோஜ் வந்து பணத்துக்காக கல்யாணம் முடிச்சிருக்கான். ஒரு பொண்ணை பிடிச்சி கல்யாணம் பண்ணால் அது நல்லாயிருக்கும். இது எப்படிரா இருக்கும் அப்படிங்கும்போது, எப்பா மனோஜை பற்றி தான் நம்மளுக்கு தெரியுமே, பணம் காசுன்னா எதையும் யோசிக்க மாட்டான். இப்போ ரோகிணி பாட்டு தான் என்ன பாட்டுன்னு தெரில அப்படிங்கிறாங்க. டேய் ரோகிணி பாட்டை பற்றி நீ ஏன்டா யோசிச்சுட்ருக்க அப்படிங்கும்போது, எம்மா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அந்த பிள்ளை ஏமாற்றி இவனை கல்யாணம் முடிச்சிருந்தாலும் அந்த பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை இவன் கொடுக்கணும்ல. இப்போ எல்லாரையும் வழக்கம் போல் ஏமாற்றிக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ ரோகிணி மட்டும் இது தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் ஸ்டேஷனுக்கு போனாங்கன்னா உங்களையும் சேர்த்து தான் உள்ள வைப்பாங்க, நீங்களும் சேர்ந்து அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கண்டிப்பாங்க சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா என்னங்க இவன் சொல்கிறான் அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் விஜயா அப்படி தான் பண்ணுவாங்க. இப்போ இவங்க சொல்ல வச்சு பார்க்கும்போது ரோகிணிக்கு ஆர்டர் கொடுத்தது பார்லர் இவர் நம்ம சுருதி தான் கொடுத்துருக்கு. அப்போது மனோஜ் கல்யாணத்தில் பார்லர் வேலை பண்ண வைக்கிற அளவுக்கு நீங்கள் இப்போ ஆகிட்டீங்க, அதுக்கும் நீங்கள் காசு தரீங்க, நீங்கள் என்ன பெரிய இவங்களா அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆயிரும். வீட்டிலேருந்து எல்லாரையுமே உள்ள வைக்கிற அளவுக்கு ஆயிரும். இனிமேல் நம்ம இருந்தால் சரி வராது. நம்மளாம் ஒரு 5 லட்சத்தை கொடுத்து மனோஜுக்கு ரோகிணிக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, அதுக்கு எங்கே வாய்ப்பு இருக்குது அப்படிங்க. விஜயா உங்ககிட்ட நகை இருக்குது, இந்த நகையை வச்சு நம்ம வந்து ரோகிணிகிட்ட வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 பவுன் நகையை கொண்டு விற்காங்க. விஜயாவுக்கு மனசே இல்லை, அந்த நகைக்குள்ளே பணத்தை வாங்கிட்டே முத்து வாங்கினவன் எல்லோரும் ரோகிணியை பார்க்க போகணும்னு சொல்லிட்டு ரோகிணியை பார்க்க போகிறாங்க. எல்லோரும் மலமலன்னு வீட்டுக்கு வரதில் பார்த்துட்டு ரோகிணியோட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி ரைட்டு மனம் முகுந்து நம்ம மக கல்யாணி ஏற்றுக்கிட போகிறா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க வாங்க சம்மந்தி ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. நீங்களாம் எங்களை சம்மந்தின்னு கூப்பிடாதீங்க, நாங்களாம் உங்கள் சம்மந்தி இல்லை, உங்கள் மக எங்களை எப்படிலாம் மாதிரிக்கா வச்சுருக்கா அப்படிங்கும்போது அவங்க அமைதியாக இருக்காங்க. ரோகிணி என்ன விஷயம் வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. வேறு என்ன உனக்கு தேவை 5 லட்சம் தானே, வாங்கிட்டு மனோஜுக்கு உனக்கு சம்மந்தம்லாம் எழுதி கொடு அப்படிங்கிறாங்க. அதுக்கு மனோஜ்லாம் வந்து கேட்கணும், நீங்கள் ஏன் கேட்குறீங்க அப்படிங்கும்போது, ஏன் நாங்கள் பணம் தான் வாங்க மாட்டேன், உனக்கு தேவை பணம் தானே அப்படிங்கிறாங்க. இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ரோகிணிக்கு ஒரு ஃபோன் வருது. ரோகிணி உனக்கு கதை தெரியுமா, மனோஜ் வந்து உங்கள்கிட்ட இப்போ உனக்கு அவரும் சம்மந்தம் இல்லைன்னு வாங்கிறதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகிருக்கு, இப்போ இன்னொரு பொண்ணோட ஆசைக்கு இருந்திருக்காரு உனக்கு தெரியுமா அப்படின்னா, எனக்கு அவங்களுக்கு ஒன்றும் ஓடலை இங்கே ரோகிணிக்கு என்ன இப்படி இருக்குது அப்படின்னு. உங்கள் மகன் வந்து என்கிட்ட சம்மந்தம்லானே வாங்கலை, அதுக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்சார். இப்போ நான் வந்து நினச்சி பார்க்கும்போது என்னையை வந்து இந்த பார்லர் வேலைக்கு கூட நீங்கள் பிளான் பண்ணி கூப்பிட்ருக்கீங்க அதே கல்யாணத்துக்கு அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை அப்படிலாம் இல்லை இப்படிலாம் இல்லைன்னு பேசுகிறாங்க. இல்லை நீங்கள் எனக்கு பணமே தரக்கூடாதுன்னு நினைக்கிறாள், நீங்கள் வீடு தேடி வந்து பணம் தரையில் ஏதோ ஒன்று இருக்குது, நான் சும்மா விட மாட்டேன், நான் எதுக்கு இந்த 5 லட்சத்தோடு போகணும், 5 லட்சத்தோடு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனில் போய் இந்த மாதிரி மனோஜுக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னே ஆகலை, அதுக்கு முன்னாடியே கல்யாணம் வச்சுருக்காரு, இப்போ இந்த ஆஸ்பத்திரியில் சும்மா விடாதீங்க, அவங்க வீட்டில் உள்ளவங்களும் சும்மா விடாதாங்கன்னு சொன்னோன்னா எல்லாரையும் ஸ்டேஷனுக்கு வர சொல்லிதாங்க. மனோஜ் கெட்ட போட்டு தான் நிற்காரு. தேவிகா அம்மா வந்து ரோகிணிகிட்ட பேசுகிறாங்க. ஏம்மா என் பொண்ணுக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, கல்யாணம் ஆனால் தான் பணம் கொடுப்போன்னு சொன்னால் தான் மாப்பிள்ளை இப்படி பண்ணிட்டாரு, எங்கள் மேலே தான்மா தப்பு, அதனால் பணத்தை தந்துடுறேன் நீ கிளம்புமா அப்படிங்கும்போது, நான் மனோஜ் 5 லட்சம் கேட்டதே எனக்கும் மனோஜுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி பணத்தை கொடுத்து அவங்க இது பண்ணுதாங்க, அதனால் இவங்களை சும்மா விடாதீங்கன்னு சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் கேட்டேன். எனக்கு பணம் தேவையில்லை, ஏன்னு கேட்டால் எனக்கு கிராமத்தில் சொந்த வீடு இருக்குது, நான் கிராமத்தை பார்த்தா போகிறேன், மனோஜுக்காக தான் இவ்வளோ போயின்னு சொன்னேன், மனோஜையும் இந்த குடும்பத்தையும் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த 5 லட்சத்தை கேட்டேன். இந்த 5 லட்சத்தை இவங்க வந்து வீட்டில் கொண்டு தர்றது மாதிரி வராங்க, என்னெல்லாமோ பண்ணி வச்சுட்டு நானும் அந்த பணத்தை வேணால் லாய்க்கப்படாது அப்படின்ட்டு இருக்கும்போது சிந்தாமணி என்ட்ரி ஆகிறாங்க. ரோகிணி அப்படி சொல்லி, ரோகிணி இந்த வீட்டில் உள்ளவங்க யாரையும் சும்மா விடக்கூடாது, ஏமோ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரி, அவளை வந்து ஒன்றுமில்லாதவனு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க, இவ்வளோ நீ சும்மா விட நான் சொல்கிறேன், இவங்க என்ன ரோகிணி பணம் தர்றது, நான் 30 வருஷமாக சேர்த்து வச்ச சொத்தை நான் உனக்கு மொத்தமாக தரேன், இவங்க எல்லாத்தையும் தூக்கி உள்ளே வெளியே வரக்கூடாது அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி சொல்கிறாங்க, நான் சிந்தாமணி சொல்ல தான் கேட்பேன், நான் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது அவங்க தான் வீடு கொடுத்தாங்க, அவங்க வீட்டில் தான் நான் இருக்கேன் அப்படின்னோடனே விஜயா முழிக்கிறாங்க. டேய் மனோஜ் பார்த்தியாடா, இவள் வந்து சிந்தாமணி வீட்டில் தான் இருக்கானா, அவளை நம்பாத நான் சொன்னோம்ல அப்படிங்கம்மா, எப்படியாவது பேசி வெளியே வரணும், இருக்குமா நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி நான் அவன்கிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் அவன்கிட்ட தனியாக பேச விரும்பல அப்படிங்கும்போது ரோகிணி நல்லா இருப்போம் நான் தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ரோகிணி, அந்த கனகாவுக்கு வந்து பெருசாக ஒன்றும் தெரியாது, அவங்க சொத்து போகிறாமே நம்மளுக்கு வந்துடும், இப்போ நீனும் பெரிய பணக்காரி இல்லை, நானும் பெரிய பணக்காரன் இல்லை, இப்போ நம்ம நாசுக்காக உலகது மாதிரி விலகிட்டு நீ சரி ரைட்டு நான் வாங்கிட்டுன்னு சொல்லிட்டு நீ பணத்தை நைஸாக கனகாமாட்ட ஒரு 10-15 லட்சம் வாங்கிட்டு நீ உன் பாட்டில் இருந்தேன்னா கிருஷையும் பார்த்துட்ருப்ப, நான் கனகா கூட தான் வாழ போகிறேன் மாதிரி சீனை போட்டுட்டு கடைசியில் வந்து நம்ம சேர்ந்து யாரும் தெரியாமல் வாழ்ந்துக்கலாம்,
நீனும் நல்லா இருக்கலாம், நானும் நல்லா இருக்கலாம், ஏன் கிறிஷை வந்து ஜேஜேன்னு படிக்க வைக்கலாம் அப்படின்னோடனே ரோகிணி ஆஹா மனோஜ் வந்து நம்ம கூட வாழ்வாங்காரு, அது போக நான் சொன்னதெல்லாம் கேட்பாங்காரு, ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சார் நான் கொடுத்த பேப்பரை வாங்கிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாவுக்கு ஒன்றும் விடலை, என்னடா இது இவ்வளோ நேரம் இப்போ நான் கொடுத்த பேப்பரை வாங்க மாட்டேன்னா மனோஜ் என்ன சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு மனோஜ் என்னடா சொன்னேன் அப்படிங்க, ஒன்றும் இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. ஏன்ட்டு உள்ளது சொல்லிட்டா அப்படிங்க, உள்ளது தான்மா சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அந்த ஆளில் ஸ்டேஷன் விட்டு வெளில வந்துடுறாங்க. வந்தோடனே ரோகிணிக்கு இவங்க ஒரு கணக்கு அம்மா ஒரு 15 லட்சத்தை கொடுக்காங்க. கொடுத்தோன்னே இன்னும் நான் வரமாட்டேன், மனோஜ் யாரோ நான் யாரோ அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க இந்த பேப்பரில் எழுதி கொடு அப்படிங்கிறாங்க. பேப்பரில் எழுதி கொடுக்குறாங்க. எழுதி கொடுத்தோன்னே மனோஜ் வாடா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் சரிம்மா அப்படிங்கிறாங்க. கனகா அம்மா சொல்கிறாங்க இன்னும் மாப்பிள்ளை வீட்டுக்கெலாம் உங்கள் வீட்டுக்கெலாம் வரக்கூடாது, எங்கள் வீட்டுக்கு தான் வரணும், நான் எல்லா மாப்பிள்ளைட்ட சொல்லிட்டு தான் செய்தேன், கல்யாணம் முடிச்ச மறுநாள் எங்கள் வீட்டோட தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், மாப்பிள்ளை எப்படி அங்கே வருவார், அதுபோக கனகா சரியாகணும், அப்போ எங்கள் மாப்பிள்ளை அங்கே இருந்தால் தானே சரியாக இருக்கும், கனகா வந்து கனகாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மனோஜை, எப்படி அனுப்ப முடியும் வைக்க முடியும் அப்படின்னா மனோஜ் நீ வீட்டுக்கு வரையா வரலையா அம்மா சொல்ல தானே கேட்பேன் அப்படிங்கும்போது ஏம்மா அம்மா சொல்ல தான் கேட்பேன், இப்போ அவங்ககிட்ட கோடி கணக்கில் பணம் இருக்குது, இப்போ நான் வெளியே வர காரணமாக அவங்க தானே, இப்போ அவங்க பணம் கொடுக்கல அப்படின்னா ரோகிணி நினச்ச மாட்டா, இது பண்ண மாட்டா, அந்த சிந்தாமணிக்கு அவ்வளோ பணம் இருக்குது, ஆனால் சிந்தாமணி சொல்லி அவள் கேட்கல, இப்போ சிந்தாமணி வீட்டு விட்டு வெளில போகணுன்னு சொல்லுவாங்க, அவள் பாட்டில் எங்கே போனாலும் கனகா அம்மா தான் மேனேஜ் பண்ண போகிறாங்க, நான் கனகா மாட்டே போகிறேன் அப்படின்ட்டு மனோஜ் உனக்காக நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், நீ அம்மா பேச்சு கேட்க மாட்டேன் அப்படிங்கம்மா, இவ்வளோ நாள் அவங்க பேச்சு தான் கேட்டேன், கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருந்திருக்கேன், இனிமேல் நான் வந்து பொஞ்சாதி கனகா அம்மா பேச்சு தான் கேட்பேன் அப்படின்னா வாங்க அப்புறம் நீங்கள் காரில் இறங்க நீ அதி கூட்டி போயிடுறாங்க. வீட்டில் போனால் விஜயா வந்து சட்டி பாத்திரத்தை எல்லாத்தையும் கட்டான்னு படாசுதாங்க. இதை காத்த அண்ணாமலை என்ன விஜயா பண்ணிகிட்ருக்க அப்படிங்கும்போது ஏங்க இந்த மனோஜ் பண்ணதெல்லாம் சரியே இல்லைங்க, நீங்கள் சொல்லுறது மாதிரியே பண்ணியிருக்கணும் அப்படிங்கும்போது விஜயா நான் முதல்ல இருந்தே சொன்னேன் எல்லா பிள்ளையும் ஒன்றா பாரு, என்ன பிள்ளையும் ஒன்றா பாரு, அவன் சரியில்லை, அவன் வளர்ப்பு வேறு மாதிரி போகுதுன்னு சொன்னேன், நீ கேட்கல, ஏன் சொல்ல அவன் மீற மாட்டான் வைக்க மாட்டான் அப்படி பண்ண மாட்டான்னு கடையில் எல்லாம் பண்ணிட்டான், சரி அவன் வாழ்க்கையை அவன் பார்க்கான், ஆனால் என்ன அந்த பிள்ளைய நல்லா பார்த்துக்கிட்டா சரிதான் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரேப்பா அவன் வந்து அந்த பிள்ளைய நல்லா பார்த்துக்கணும்னு எனக்கு நம்பிக்கை இல்லைப்பா, பணத்துக்காக தாங்க போன மாதிரி தெரியுது, இப்போ என்னப்பா பண்ணுறது அப்படிங்கும்போது இன்னும் ஒன்றும் பண்ண முடியாடா முத்து, இன்னும் பெரிய பணக்காரன் அப்படி இப்படிங்கிறான்ல, என் ஒட்டுமொத்த பணத்தில் ஒருவனாக தான் அந்த கடை, நாளையிலேருந்து அந்த கடைக்கு அவன் போகக்கூடாது அப்படிங்கும்போது விஷயம் அது எப்படிங்க, அது கடை அவன் கடை தானே அப்படிங்க விஜயா பேச்ச ஒன்று போட்டு, அவன் வந்து யாருமே வேண்டாம் நான் தனியாக பெரிய ஆளாயிரும் அப்படி இப்படின்ட்டு போகிறான், ஸ்டேஷன்லேருந்து நம்மகிட்ட சரியாக பேசக்கூட செய்யலை, அவன் வெளியே வர்றதுக்கு தான் நம்மகிட்ட வந்து பூஜை பண்ணிக்கு பேசினான், இப்போ வந்து அங்கேயே போயிட்டான், இனிமேல் கடை அவனுக்கு இருக்கக்கூடாது, நாளிலேருந்து கடையை நீ தான் திறக்கணும் அப்படிங்கும்போது சாவியெல்லாம் அவன்கிட்ட தானே இருக்குது அப்படிங்கும்போது டேய் முதல்ல ஸ்டேஷனில் சொல்லி கடை எங்கள் பணத்தில் அந்த கடை அப்படின்னு சொல்லிட்டு கடையை எங்களுக்கு வேணும்னு சொல்லி பேப்பரில் எழுதி கொடுத்துட்டு அந்த பூட்டை நோக்கிட்டு நீ கடை நடத்து அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனில் போய் பேசுகிறாங்க. பேசணுன்னு சரி ரைட்டு உங்கள் அதெல்லாம் பண்ணுங்க அப்படின்றாங்க. இங்கே மனோஜுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நேராக ஸ்டேஷனுக்கு போகிறாரு. அங்கே அருண்கிட்ட கேட்குறாரு, கடை ஏன் கடை எப்படி இவங்க இது பண்ணுவாங்க, நீங்கள் எதுக்கு விட்டீங்க வச்சிங்க அப்படிங்கும்போது கடை உங்கள் பேரில் இருக்குது, உங்கள் தம்பி செஞ்சுட்டாரா, உங்கள் தம்பி பேரில் ஒரு பேப்பர் எழுதி கொடுங்க, உங்கள் தம்பியை உள்ள வச்சுட்டு தான் நீங்கள் கடையை நடத்துங்க அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட் நான் எழுதி தரேன்னு சொல்லி பேப்பரில் எழுதி கொடுத்துட்றாங்க. நேராக கடைக்கு அருண் போகிறாரு. முதல்ல வெளில வா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு உனக்கு எனக்கும் பிடிக்காதுன்னா இங்கே வந்து பேசிகிட்டு இருக்காத, இது என் கடை அப்படிங்கிறவன் கடையா, இது உங்கள் அண்ணன் கடை, அவர் பேர் தான் கடை இருக்குதுன்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்துருக்காரு வச்சுருக்காரு அப்படின்னா முத்து சிரிக்கிறாரு. கடை அவன் பேரில் இருக்கா, கடை அவன் பேர்லாம் இல்லை, கடை எங்கள் பேரில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. உங்கள் பேரில் இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் கடையை வந்து நான் அண்ணாமலை கொடுக்குறேன்னு சொல்லி தான் அவர் எழுதியிருக்கிறாரு, கடையை கொடுத்தவர் இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இதை படிச்சுப்பார், நீ படித்து பார்க்காம தான் அங்கேருந்து வந்தியா அப்படிங்கிறாங்க. படித்து பார்க்குறாங்க. ஆமாம் ஒரு 2 வருஷத்துக்கு மனோஜ் நடத்த வேண்டியது, அதன் பின்பு அண்ணாமலைக்கு செல்ல வேண்டியது இந்த கடை அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. இதை பார்த்தோன்னே திரும்பி போய் மனோஜ் சொல்கிறாரு, கடை வந்து உங்கள் அப்பா பேரில் இருக்குது, இன்னும் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்க. என்ன சார் சொல்கிறீங்க, கடை என் பேரில் இருக்குது அப்படிங்கிறாங்க. எவ்வளோ படிச்சிருக்க அப்படிங்கிறாங்க. நான் இத்தனை டிகிரி படிச்சிருக்கேன் அப்படிங்க. இதை படித்து பாருங்க. படித்து பார்க்காங்க. 2 வருஷம் மனோஜ் நடத்த வேண்டியது, அதன் பின்பு அண்ணாமலைக்கே கடை சென்று விட வேண்டியது அப்படின்னு போட்டிருக்கு. இதை பார்த்தோன்னா ஆகா கடை அண்ணாமலைகிட்ட போயிட்டு போலக்கே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் எப்பா அப்படின்ட்டு போகிறாங்க. நீ வீட்டுக்குள்ளே வராத வெளில போ அப்படிங்கிறாங்க. உடனே எதுக்குவா, கடையை வந்து 2 வருஷம் கழிச்சு உங்களுக்கு ஒரு மாதிரி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது டேய் அந்த கடையை வந்து முத்து சொன்னோடனே நான் அந்த ஓனரை பார்த்து பேசினேன். மனோஜ் வந்து சரியாக அந்த தொழில் பண்ணதில்லை, அதனால் அவன் பேரில் ரொம்ப நாள் கடை இருந்துச்சுனாலும் கடை நிலைக்காது அப்படின்னு சொல்லும்போது சரிங்க 2 வருஷத்தில் அவர் நடத்த மாதிரியும் அப்புறம் கடை உங்களுக்கு ஒரு மாதிரி எழுதுறேன் அப்படின்னு தான் சொன்னார்.
நீ கடை வாங்கும்போதே படித்து பார்க்கலையா அப்படிங்கும்போது, இல்லைப்பா நான் கடை என் பேரில் ஒன்றும் பார்க்கல வைக்கல, அந்த கடையை பேசாமல் எனக்கு எழுதி கொடுங்க, நான் பிஸ்னஸ் மேனாக இருந்தால் தானே என் மாமியார் வீட்டில் நம்ம மறுபடியும் இருக்கும் அப்படிங்கும்போது, அதெல்லாம் தேவையில்லை, நீ பெரிய படிச்சிருக்க வச்சுருக்கேன்னு சொல்லிகிட்டு இருக்கல, என்னமோ பண்ணிட்டு முத்து தான் அந்த கடை நடத்துவான். இந்த வீட்டுக்கு 38 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்க, அந்த கடனை முத்து தான் இது பண்ணிகிட்டு இருக்காங்க. உனக்காக வேலை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சரியா? நீ வந்து உன் சுயநலத்தில் இருக்கீல, அவங்களும் அப்படி தான் இருக்குவாங்க, நீ கிளம்பிடு அப்படிங்கிறாங்க. நம்ம மனசு ரொம்ப கோபமாக வந்து தேவிகா வீட்டில் போய் இருக்காங்க. அங்கே தேவிகா மாப்பிள்ளை ஃபாரின்லேருந்து வந்துடுறாங்க. மாப்பிள்ளை வணக்கம் அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ அவங்க கேள்விப்பட்ட உங்கள் கடை அவங்கள விட்டு போயிருச்சோ அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறாங்க. இந்த கடையை உங்களால் பார்த்துக்க முடியலையா? ஒரு கடையை, சின்ன கடையை, எங்களுக்கு பிஸ்னஸ் நிறைய இருக்குது, இது எப்படி நீங்கள் பார்த்துப்பீங்க? ஏகப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க நாங்கள் பணம் கொடுத்துட்ருக்கோம், அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க அப்படிங்களா? நான் எல்லாம் பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, உங்களுக்கு 3 பேரை சாப்பாடு தங்க இடம் கொடுத்துட்றோம், அவ்வளோதான் நாங்கள் பண்ண முடியும், இவங்கள நம்பிலாம் பிஸ்னஸ் கொடுக்க முடியாது, நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி 2 வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாங்கிறாங்க, அதுபோக கடையும் உங்களை விட்டு போயிடுச்சு, வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே என்னங்க உங்களுக்கு இவ்வளோ சொத்து கிடைங்கிறது நான் கல்யாணம் முடிச்சு வச்சேன், இல்லைனா தான் எங்கள் அம்மா சொல்ல கேட்டு நான் பெரிய பணக்காரியை கல்யாணம் பண்ணி போனேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட தேவிகா சிரிக்கிறாங்க. உங்களுக்கு யார் பொண்ணு தரும்னு சொன்னால், அந்த ரோகிணி வந்து உங்களுக்கு வந்து 5 லட்சம் தந்தால் தான் வந்து உங்களுக்கு எனக்கு சம்மந்தம்னு சொன்னாங்க. கடைசியில் இக்கட்டான சொல்லுவாங்க 15 வாங்கிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு யாருமே பொண்ணு தர தயாராக இல்லை, உங்கள் அம்மா நீங்கள் வேணும் கல்யாணம் வரைக்கும் நினச்சிருக்கலாம், அவ்வளோதான், எங்கள் மோளை கல்யாணம் பண்ணிட்டீங்க, எங்கள் மோளை சரியாத வரைக்கும் வீட்டில் இருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் எனக்கு பிஸ்னஸ் பண்ணி தரல, பணம் தரல, வைக்கலன்னா நான் வந்து கிளம்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. கிளம்புங்க, கிளம்புன மறுநாளே ஸ்டேஷனில் போய் நிற்போம், நீங்கள் பிறகு உள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. பிறகு பணத்துக்காக என் பொண்ணை கல்யாணம் பண்ணி இப்படி பண்ணலான்னு நினச்சா நான் விட மாட்டேன், நீங்கள் எங்கள் வீட்டில் இருக்கலாம், வைக்கலாம், எங்களுக்கு அப்புறம் எல்லா சொத்தையும் உங்களுக்கு தான், அது வரைக்கும் நான் எப்படி இருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. தேவிக்கு அப்பா சொல்கிறாரு, உங்கள் சொத்தை கொடுக்கல எங்களுக்கு எந்த வரியும் இல்லை, ஆனால் உங்கள் சொத்தை மாதிரி ஒன்றுலாம் ஆக்கிட்டீங்கன்னா அப்படிங்கிறாங்க. எனக்கு அந்த கடை மட்டும் தானே இருந்துச்சு, வேறு என்ன இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அந்த கடையை மட்டும்தான் இருந்துச்சு, உங்களுக்குன்னு பெருசாக அந்த செலவும் கிடையாது, வீட்டு செலவுலேருந்து எல்லாமே உங்கள் அண்ணாச்சி உங்கள் தம்பிமார் பார்த்துக்குறாங்க, நீங்கள் வந்து வெறும் அந்த கடையை தான் நடத்திருக்கீங்க, அந்த கடையில் விசாரிக்கையில் சம்பளம் கூட ஒழுங்காக கொடுக்கல வைக்கலங்கிறாங்க. கடையும் உங்களை விட்டு போயிடுச்சு, அது சாதாரண ஒரு சின்ன கடை, அந்த கடையை உங்களால் பண்ண முடியல, எங்கள் பிஸ்னஸ் இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை வச்சு நாங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், இதை நீங்கள் சரியாக நடத்தில் வைக்கலன்னா ஒட்டுமொத்தமாக போய்டும், அதனால் நீங்கள் வந்து என் பொண்ணு கனகா மாதிரி ஒழுங்காக சாப்பிட்டு வச்சுட்டு கனகா கூட விளாண்டுக்கிட்டு பொம்மைக்கு வச்சு விளாண்டுக்கிட்டு உங்கள் பாட்டில் இருங்க, பொம்மைக்கு வச்சு விளாண்டுக்கிட்டு இருக்கணுமா, அதுக்கு நான் எங்கள் கல்யாணம் முடிக்கணும் வைக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை சொல்லதை கேளுங்க, இந்த வீட்டில் இருங்க, 3 பேரை சாப்பாடு உண்டு, தேவிகா உங்களுக்கு புரிய வைங்க அப்படின்னோடனே, மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளை நம்ம பேசிக்கிட்டோம் அவர்கிட்ட, இப்போதைக்கு அவர் ரொம்ப கடுப்பில் வந்திருக்காரு, நான் நாசுக்காக சரி பண்ணிடுறேன் அப்படிங்கிற. அத்தை அவர்கிட்ட சொல்லி புரிய வைங்க, நான் வந்து எல்லா காசும் பணமும் கிடைக்கும் தான் கல்யாணம் முடித்தேன், ஒன்றுமே கிடைக்கல இங்கே இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அந்த ஆளாக தேவிகா சொல்கிறாங்க, மாப்பிள்ளை இந்த வார்த்தையை சொல்லிகிட்டு இருக்காதீங்க, இது கனகாவுக்கு பிடிக்காது, கனகா உன் மாப்பிள்ளையை கூட்டு போ அப்படிங்க. வாங்க ஹஸ்பண்ட் நம்ம போகலாம், டெடி பியர் இருக்குது, நம்ம வந்து விளையாடலாம் வாங்க அப்படின்னு சொல்லி ரூமுக்கு கூட்டி போயிடுறாங்க. இங்கே போய் மனோஜ் ஓன்னு கத்துறாரு. மனோஜ் கத்த பார்த்துட்டு இன்னும் மாப்பிள்ளை என்னாச்சு அப்படிங்க. ஏம்மா எப்பவும் நான் தானே கத்துவேன், இப்போ மனோஜ் கத்துறாருமா அப்படிங்கிறாங்க. நீ சமாதானம் கொடுத்ததுக்காக அப்படி பண்ணியிருப்பாரு, மாப்பிள்ளை கனகாவை பார்த்துக்கோங்க, நீங்கள் கத்துனீங்கன்னா எப்படி, அவள் வந்து ஒரு மாதிரி ஆவாள்ல, பார்த்துக்காங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே மனோஜ் என்ன செய்யனே தெரில, பணத்துக்காக கல்யாணம் முடித்தோம், இப்போ வந்த மாமனார் நம்மளை வந்து பணத்துக்காக தான் கல்யாணம் முடிச்சிருக்கோம், உனக்கு ஒன்றுமே செய்ய மாட்டாங்கிறானா, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜோசியக்காரர் கால் பண்ணுறாரு. நீங்கள் சொல்லி தானே நான் கல்யாணம் பண்ணேன் வச்சேன், இப்போ வந்து என் மாமனார் வீட்டில் ஒன்றும் தரமாட்டுறாங்க, அங்கே நான் என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது, மனோஜ் நீங்கள் தான் பேசி புரிய வைக்கணும், நீங்கள் கல்யாணம் முடிச்ச மறுநிமிஷமே கோடீஸ்வரன் ஆகிட்டீங்க, உங்களுக்கு கட்டமெல்லாம் நல்லா இருக்குது, அதனால் நீங்கள் வந்து மாமனார்கிட்ட பேசுங்க அப்படின்னாங்க. மாமனார்கிட்ட பேசுவா, அவர் சொல்லிட்டார், உன் சின்ன சொத்தையும் என்னால் காப்பாற்ற முடியல, எங்களுக்கு இவ்வளோ பெரிய சொத்து இருக்குது, இவ்வளோ ஃபைனான்ஸ்லேருந்து இவ்வளோ இருக்குது, இதை நீ எப்படி பார்த்துருவேன், அதனால் என் பொண்ணு மாதிரி உன் பாட்டு வீட்டில் இருந்து சாப்பிட்டுட்டு நான் பார்த்துக்குறேன், எங்கள் காலத்துக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவியோ பண்ணிக்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. மனோஜ் இதுக்கு மேலே நான் ஒன்றும் பண்ண முடியாது, உங்களுக்கு வழி தான் காட்ட முடியும், அந்த வழி நீங்கள் தான் போகணும், அதுக்கும் ஜோசியக்காரர் நீங்கள் சொல்லுங்கள் நான் என்ன பண்ண முடியும், இன்னும் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இருக்கும்போது மொட்டை சந்தோஷத்துக்கு மனோஜ் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, ஐயோ மொட்டை சந்தோஷ் இன்னும் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, உன் கூட கல்யாணம் வந்ததுக்கு முத்து ஒன்றும் சொல்லலை, இனிமேல் நீ எனக்கு ஃபோன் பேசிகிட்டே இருந்துன்னு வச்சுக்கோயேன், உன் மேலே கடுப்பில் நீ போட்டு பொழந்தாலும் பொழந்து போகல, அதனால் இனிமேல் எனக்கு கால் எதுவும் பண்ணாத, இப்போ எங்கள் ஓனர் முத்து தான், முத்து சொல்ல தான் கேட்க முடியும் அப்படிங்கிறாங்க. ஜீவா கால் பண்ணுறாங்க, பாஸ் நீங்கள் எங்கள் முன்னாள் பாஸ், நீங்கள் நம்ம கால் பண்ணாதங்க, எங்கள் பாஸுக்கு நான் இப்போ பிஏவாக இருக்கேன், யாருக்கு அந்த முத்துக்காணி பிஏ அப்படிங்கிறாங்க. ஆமாம், அவங்க வந்து 8 வண்டி வச்சுருக்காங்களா, அந்த வண்டியும் பார்த்து இதையும் பார்க்க முடியல, ஆனால் நான் தான் மேனேஜ்மெண்ட் பார்க்குறேன் சார் பாஸ் அப்படிங்கிறாங்க. உடனே மனம் சரியான கடுப்பில் கடையும் போச்சு, எல்லாம் போச்சு. ரோகிணிக்காக கால் பண்ணணுன்னு சொன்னால் ரோகிணி கால் பண்ணுறாங்க. ரோகிணி கால் பண்ணிகிட்டு இருக்கும்போது ரோகிணி, மனோஜ் இனிமேல் நான் கால் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி நீ இப்படி பேசுகிற அப்படிங்கிறாங்க.
ஆமாம் மனோஜ், உங்களே நினச்சி நான் வாழ்ந்து உங்க கூட வந்துடலான்னு பார்த்தேன். அதுக்கு நாளைக்கு கூடாது. நாங்கள் கிராமத்தை பார்த்து போகிறோம். எங்கள் முறை மாப்பிள்ளைக்கு என்ன பிடிச்சிருக்கான். அவர் பொண்ணு கேட்டு வந்திருக்காரு. இனிமேல் என் வாழ்க்கையை நான் வந்து நல்லபடியாக அமைச்சிக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டேன். அப்போ ரோகிணி, அப்போ நீனும் இனிமேல் எனக்கு கிடையாதா அப்படிங்கிறாங்க. யாருமே உனக்கு கிடையாது, நீ கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க.